ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் இருக்கிற கொச்சிவேலி டூரிஸ்ட் வில்லேஜுக்கு தான் போகிறோம். ஃபஸ்ட் இங்கேருந்து ட்ரெயினில் தான் போகணுங்கிறக்காக இங்கேருந்து ஒரு 11 மணிக்கு 10:45 கிளம்பிட்டோம். இங்கேருந்து பஸ் ஏறிட்டு அப்புறம் அங்கே போய் ட்ரெயின் பார்த்திங்கன்னா 1 மணிக்கு. அதனால் இங்கேருந்து பஸ் ஏறி போயிட்டு அப்புறம் நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டு போய் மறுபடியும் பஸ் ஏறி ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோம். ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு டிக்கெட் ஆல்ரெடி போட்டிருந்தோம். அப்படி இல்லைனாலும் நம்ம போயும் கூட போட்டுக்கலாம். இது பேசஞ்சர் ட்ரெயின், அதனால் போயிட்டு செட்டில் ஆயாச்சு. ட்ரெயின் கிளம்பிச்சு. எவ்வளோ மணி நேரம் ட்ராவல் பார்த்திங்கன்னா 2 மணி நேரம், ட்ரெயின்லேயே 2 மணி நேரம் போகணும். அப்புறம் போயிட்டு அங்கேருந்து இறங்கி லைட்டாக மழை தூரிச்சு, அதுக்கப்புறம் நின்றுச்சு. அப்புறம் நம்ம மறுபடியும் போய் ஆட்டோ கேட்டோம். சரி, அங்கே கொச்சி வில்லேஜுக்கு போகிறதுக்கு எவ்வளோங்க அப்படின்னு கேட்டதுக்கு 50 ரூபா சொன்னாங்க. அப்புறம் ஆட்டோவில் ஏறிட்டு நம்ம திருப்பூர்லேருந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக அந்த தூரம் தான் இருக்கும். அப்புறம் அங்கே போயிட்டு ஃப்ரெண்ட்டு நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போனோம். சூப்பராக இருந்துச்சு. அங்கே பார்த்திங்கன்னா பார்க் இருந்தது. அப்புறம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் அதிகமாகவே வளர்த்துருந்தாங்க. எல்லா பக்கமே அழகாக இருந்துச்சு. அப்புறம் போயிட்டு எல்லா பக்கம் சுற்றி பார்த்துட்டு அங்கே முன்னாடியே ஃப்ளவர்ஸ் கிட்டேயெல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனப்போ அங்கே போட்டு இருக்குது. அங்கே ஒரு ஆளுக்கு 250 கணக்கு, 4 பேர் கணக்கில் தான் ஏற்றுவாங்க. 1000 ரூபா. போட்டில் ஒரு 4 ரைடு ஃபுல்லாக சுற்றி அந்த ஏரி ஃபுல்லாக 4 ரவுண்டு அடிச்சுட்டு அப்புறம் இறக்கி விட்டது. அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ளே போகணும் பீச்சுக்கு. நாங்கள் இங்கேயே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்புறம் இங்கேயே பார்க்கெல்லாம் இருக்குது. சில்ட்ரன்ஸ்க்கு ஊஞ்சல்லேருந்து எல்லா கேம்ஸும் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த பீச்சுக்கு போகிறக்காக உள்ளே நடந்து போயிட்டுருந்தோம். சுற்றியும் அந்த ஏரி தெரிஞ்சுட்டே இருந்தது. நாங்கள் அதை சுற்றி தான் போய் அதுக்கப்புறம் பீச்சுக்கு போகிற மாதிரி இருக்கும். இந்த வழியில் தான் போகணும். கை வேற கட்டாங்க. போயிட்டே இருந்தோம்னா இந்த வழியிலேயே பழைய ஹவுஸ் இருக்க மாதிரி நல்லா இருந்துச்சு. அதாவது அந்த ஏரி மேலேயே கட்டின மாதிரி. அதுக்கப்புறம் இந்த தண்ணியில் அந்த பாலம் மாட்ட வச்சுருப்பாங்கள, அதாவது ட்ரம் கீழே வச்சு அந்த மிதக்கிற மாதிரியே இருக்கும் அந்த பாலம். அந்த பாலத்து வழியாக தான் பீச்சுக்கு போகணும். அந்த பாலத்து வழியாக நடந்து போய் பீச்சுக்கு போகலான்னு போயிட்டு இருக்கப்பவே உங்களுக்கு நிறையா இந்த டாய்ஸு, விளையாட்டு பொருள், அப்புறம் அந்த மண்ணில் வீடு கட்டி விளையாடுற ஜாமானம், அப்புறம் ஐஸு, அது இதுன்னு நிறையா இருந்தது. நாங்கள் ஐஸ் மட்டும் வாங்கி சாப்பிட்டு அப்படியே பீச்சுக்கு நடந்து மெதுவாக போயிட்டுருந்தோம். அங்கே குதிரை சவாரிலேருந்து எல்லாமே இருந்துச்சு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல கடைசியில் ஃபோட்டோ இது பண்ணுறேன்னா இதுதான் அது. இங்கேருந்து கடல் தண்ணி இப்படியே இறங்கி இந்த ஏரிக்கு வரும். இது ரெண்டும் சேர்ந்தது தான் வேலின்னு இதுக்கு பேர். அதனால தான் வேலி வில்லேஜுன்னு சொல்கிறாங்க. ஒரு கடல் அலையெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக இருந்ததுனால யாரையுமே உள்ளே இறங்கி கால் நிலைக்க கூட விடலை. அதனால் மேலேயே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஓவர் அலையாக இருந்தது. அப்புறம் மறுபடியும் ரிட்டன் இந்த பக்கம் இங்கே பாத்ரூம் வசதியெல்லாம் இருக்குது. நீட்டாகவும் இருந்துச்சு பாத்ரூமு. ஆனால் நம்ம 5 ரூபி பே பண்ணி போகிற மாதிரி தான், ஃப்ரீலாம் கிடையாது. அப்புறம் இந்த பக்கம் பூ பார்த்திங்கன்னா இந்த பூவில் ஒரு பழமே இருக்கும். ஆனால் இது வெறும் பூ தான். அதே இதில் வேறு பூ. அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு கிளம்பிட்டோம். அங்கேருந்து எங்கே கிளம்பிட்டோம்னா லூலு மால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லூலு மால் வந்தோம். உள்ளே என்ட்ரிலே பார்த்திங்கன்னா கீழே சாக்லேட்ஸ் இப்போ 250னா அதில் பாதி ரேட் 159 அந்த மாதிரி பாதியாக போட்டிருந்தாங்க, எக்ஸிபிஷன் மாதிரி. அதை போய் பார்த்துட்டு அங்கே ஒரு டால், அதாவது பொம்மை வேசப்பட்டவங்கக்கிட்டெல்லாம் நல்லா ஜாலியாக தம்பியெல்லாம் விளையாண்டாங்க. அப்புறம் ஒரு டிக்கெட் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. கேம்ஸ் குழந்தைங்க விளையாண்டுக்கிற மாதிரி கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு அப்புறம் ஃபோட்டோஸ், இமேஜ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த சாக்லேட்டோட இது வர மாதிரி அதுலெல்லாம் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்புறம் டிமார்க் மாதிரி உள்ள திருப்பூரில் இருக்கிற அந்த மாதிரி மால் இருந்தது. அதுக்குள்ளே போய் பார்த்ததில் ஃபிஷ்ஷுலேருந்து எல்லாமே கறி பார்த்திங்கன்னா இந்த எப்படி கிட்னி, மூளை, தலை, கை எல்லாமே தனித்தனியாக வச்சுருந்தாங்க. அப்புறம் ஃபிஷ்ஷுமே கிராப்லேருந்து எல்லாமே இருந்தது. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் இங்கே கீழே ஃபுட்டு வாங்கினீங்கன்னா நீங்கள் மேலே 3rd இது போய் தான் சாப்பிட்ணும். அதனால் ஃபுட்டு வாங்கிட்டு மற்ற இந்த மாம்பழம் எக்ஸிபிஷன்லாம் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாம்பழம்லாம். அப்புறம் ப்ரெட்டு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு மேலே 3வது தேட்டர் இருந்தது. தேட்டருக்கு இந்த பக்கம்தான் ஃபுட்டெல்லாம் நம்ம கொண்டு சாப்பிட்டுக்கிற மாதிரி இருந்தது. அங்கே சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா 8 மணிக்கு தான் ட்ரெயின். அதுக்கு மேலே ட்ரெயின் கிடையாது. அதுக்கப்புறம் இங்கேருந்து மறுபடியும் பஸ் பிடிச்சி
ட்ரெயினுக்கு போயிட்டு ட்ரெயினுக்கு இங்கே வந்து நாகர்கோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 மணிக்கு மேலே பஸ்ஸும் இருக்காது, அதனால் ஆட்டோவில் தான் வரணும்.